லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2019 லோக்சபா தேர்தலின் போது திமுக கூட்டணியில் 10 கட்சிகள் இருந்தன. 2021 சட்டசபை தேர்தலின் போது எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. 2024 லோக்சபா தேர்தலில் அந்த கூட்டணி அப்படியே இருந்தது. நடிகர் கமலின் மக்கள் நீதி மய்யம் மட்டும் புதிதாக இணைந்தது. ஆனால் 8 கட்சிகள் மட்டுமே போட்டியிட்டன. தற்போதைய தேர்தலில் திமுக 22 கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. மெகா கூட்டணி அமைப்பதற்கு முன்பே திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது. அது அவர்களுக்கு பெரிய பலம் என்ற கருத்து நிலவியது. திமுக அமைத்த கூட்டணியின் பிம்பம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் காங்கிரசுடன் உடன்பாடு வருவது பிரசவ வேதனைக்கு நிகரான வேதனையாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகிவிடும் என்றே தோன்றியது. ஸ்டாலினும் அவர்கள் போனால் போகட்டும் என்று சொன்னதாக செய்திகள் வெளியாகின. ராஜ்யசபா தேர்தல் வந்ததால் வேறு வழியின்றி காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் என ஒப்பந்தம் கையெழுத்தானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒரு தொகுதி குறைத்ததில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த போராட்டத்திற்கு பின் தான் ஒப்புக்கொண்டுள்ளனர். தேமுதிகவுக்கான பொருட்செலவு தேவைதானா என திமுகவிலேயே பலருக்கு கேள்வி இருக்கிறது. திமுக அவமானப்படுத்துகிறது என கூறி கூட்டணியிலிருந்து தமாக தலைவர் வேல்முருகன் வெளியேறிவிட்டார். அதிமுக தனது கூட்டணியில் முக்கிய கட்சிகளுடன் உடன்பாடு செய்துவிட்டது என்ற செய்தி வந்த பின்னரே அவசரமாக 2 பொது தொகுதிகளோடு மொத்தம் 8 தொகுதிகள் என விடுதலை சிறுத்தைகளோடு உடன்பாடு செய்தனர். 2 லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சி என தொடர்ந்து 4 தேர்தல்களில் தோல்வியே காணாத கூட்டணி என்று மேடைக்கு மேடை பெருமை பேசி வருகிறது திமுக. இருந்தும் அதிகப்படியான உணவை இலையில் போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடிக்க முடியாமல் தவிப்பதை போல வாரக்கணக்கில் பேச்சு நடத்தியும் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க முடியாமல் மெகா கூட்டணியை வைத்துக் கொண்டு திமுக திணறி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற தோல்வி பயத்தில்தான் மிக மிக மோசமான முடிவுகளை திமுக எடுத்துள்ளது என விமர்சிக்கப்படுகிறது. மதிமுகவுக்கு ஒதுக்கிய 4 தொகுதிகளில் 3இல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைத்துள்ளனர். தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு இல்லை. அதனால் இப்படியெல்லாம் நிர்பந்திக்கின்றனர். தோல்வி பயத்தால் ஏற்பட்ட தடுமாற்றத்தில் திமுக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 22 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துள்ளனர். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தால் கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே வர மாட்டார்கள். திமுக கூட்டணியில் இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியாது என்பதால் தான் வேல்முருகன் வெளியேறிவிட்டார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலை விட அதிமுக கூட்டணி பலவீனமாக உள்ளது. எனவே திமுகவுக்கு தோல்வி பயம் இருக்க முடியாது. பீகாரில் பெரிய சிறிய கட்சிகளை ஒருங்கிணைத்துதான் பாஜக கூட்டணி வென்றது. தமிழகத்தில் இப்போது 4 முனை போட்டி இருப்பதால் எந்த தொகுதியிலும் வெற்றியை நழுவ விட்டுவிடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக உள்ளது. அதற்காகவே ஒரு மாவட்டம், ஒரு தொகுதியில் செல்வாக்குள்ள கட்சியை கூட விடாமல் கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் சேர்த்துள்ளார். ஸ்டாலினை பொறுத்தவரை தேர்தல் வெற்றியை தாண்டி தமிழக அரசியல் களத்தில் பாஜகவை தனிமைப்படுத்த விரும்புகிறார். அதற்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்த்ததும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்ததும் இந்த அடிப்படையில்தான். எனவே அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தது தோல்வி பயம் அல்ல, வெற்றிக்கான வியூகம். ஸ்டாலினின் பரந்த மனப்பான்மை பெருந்தன்மையை காட்டுகிறது என்கின்றனர் திமுகவினர்.